ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ அவனும் ரோஷினியும் ஒன்று சேர்ந்து கேக் கட் பண்ணுதுவோ. அப்போ அவன் அவனோட அம்மாவுக்கு ஃபீட் பண்ண போகிறான். அப்போ அவங்களும் எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு ரோஷினிக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் அவளை பார்த்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னதும் அவனும் அவளுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். அப்போ அவளும் அந்த கேக்கில் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுதுவோ. அப்போ பார்த்தா ரோஷினியோட மவுத்தில் அந்த கேக் பீஸ் ஒட்டிட்டிக்குது. அதை பார்த்தோன்னே அவன்கிட்ட மைண்டுக்குள்ள ஒய்ஃப்காக எல்லாமே பண்ணுற ஹஸ்பண்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. அப்போ அவனும் நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூவை எடுத்து விட்றான். அப்போ அவளும் அவனையே கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அம்மாவும் கடவுள் உங்க 2 பேரையும் இப்படியே எப்போவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஷினி வராத இருமல வந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணுறா. அப்போ எல்லாரும் ஃபாஸ்ட்டாக தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுதுவோ. அப்போ அவனுக்கு புரிஞ்சிடுற இவன் வேண்டுகோள் தான் ஆக்டிங் பண்ணுறான்னு. அதோடனே அவனும் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டே போனவன் ஓட்டை எடுத்து கொண்டு வந்து இந்த குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவளும் அவளோட கையை நீட்டி நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவளோட கையில் கேக் பாட்டிக்கிறத சாட்டா வச்சு. அப்போ அவனும் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபீட் பண்ணி விட்றான். அப்போ அம்மாவும் என் கண்ணே பற்ற போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹாப்பியாக. அப்போ அவளும் அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம தேங்க்யூ டிஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனும் வேண்ட வெறுப்பாக எடுத்து கொடுக்குறான். அப்போ அவளும் அதை தொடச்சிக்கிறா. இங்கே குட்டியை பார்த்தா ஏஞ்சல் அப்படின்னு கற்றுக்கிட்டே ஓடி வரான். என்கிட்ட கிளிப்ஸை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஏஞ்சலும் அந்த கிளிப்ஸை பார்த்துக்கிட்டே மிஸ்டர் குட்டி எனக்கு இவ்வளோ அழகான கிளிப்ஸை நீ எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கியே, இதை நான் என் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உடனே போய் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவனும் இது ஏன்ட்டு கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ அதுவும் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிடுறு. அப்போ அவனும் இது என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிட்டு நிற்கிறான். அப்போ ரோஷினியும் அக்கறையா இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு இப்போ பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிட்னி கொடுத்த தேவதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரோஷினி தானே தெரியாமல் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹாப்பி ஆயிக்கோன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஷினியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்கள் ஹாப்பி ஆயிருந்தா அவங்களும் ஹாப்பி ஆகிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அவங்களும் நீ என்ன சொல்கிற புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகி பார்க்குறாங்க. அப்போ அவளும் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அம்மா அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சிடுறா. அப்போ பார்த்தா ரோஷினியும் அம்மா பாசமாக தடவுறாங்க. அப்போ அம்மனும் பார்த்துட்டீக்கா. அப்போ ஷாய்மா அண்ணா இதை எடுத்துக்கோங்க சாக்லேட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீட்டுறா. அவன் வாய்க்குள்ளே வைக்க சொல்லத்தான் அவனோட மைண்டுக்குள்ளே எல்லாம் வருது. அப்போ அவனும் ஐசாலே இங்கே வாங்க அப்படின்ற மாதிரியே சிக்னல் கொடுக்குறா. அவனும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அட்ட வாங்க அப்படின்ற மாதிரியே சொன்னதும் அவனும் ட்ரேயே தூக்கிட்டு அவளை வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாரும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ ரோஷினியும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மா போமா அப்படின்னு சொன்னதும் அவளும் போகிறா. அங்கே பாரு குட்டி அப்படின்னு எல்லாரும் அவனை டீஸ் பண்ணி அதுலேயே பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ அவனும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்னன்னா ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷையாகவே பார்த்துட்டிருக்கான். அப்போ எல்லாரும் உழுந்து சிரிக்குதுவோ. அப்போ அவளும் ஓகே அப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறான். அப்போ அவன் என்னன்னா அவனே ஸ்பூனை எடுத்து அவளுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். அப்போ எல்லாரும் ஓ அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுதுவோ. அப்போ இதில் அம்மா வேற இங்கே பாடுறா ஒன்றுமே தெரியாமல் இந்த பையன் இப்போ உத்தம புருஷன் மாதிரி மாறிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் அப்படின்ட்டு சிரிக்கிறான். அப்போ அவளும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்ல போகிறான்னு நினச்சி அவனும் அப்படின்னு சொல்கிறான். அது 10 மினிட்ஸாக நான் சொல்லிட்டேங்க ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுங்கன்னு, ஆனால் இவர் நான் இல்லாமல் சாப்பிட மாட்டேக்காரு அப்படின்னு சொல்கிறா. அடிப்பாவி இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திக்காலோ அப்படின்ற மாதிரி அவனும் அப்படின்னு சிரிக்கிறான்.
சரிதானங்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறா. அப்போ எல்லாரும் வந்து பண்ணுறத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்குதுவோ. அப்போ அவனு எல்லாம் கால கொட்டமா அப்படின்னு வாய்க்குள்ளேயே பேசிட்டீங்க. என்ன மூஞ்சி மிஸ்டர் இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவ கேட்டதா அப்போ ஷோக்கா அம்மன் ஆஹா எல்லாரும் பார்த்துட்டு போல அம்மா பார்த்துட்டாங்களான்னு பார்க்குறான். அவங்களும் என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அவளும் மிஸ்டர் குட்டி நீ ஏன் முகத்தை எப்படி வச்சுட்டீங்க என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா ஒரு வழியா. அப்போ அவனும் புரியாம அவகிட்ட போனதும் மிஸ்டர் குட்டி குட் பாய் ஃபேஸை இப்படி வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு குட்டிக்கு சொல்ற மாதிரி அம்மனை பார்த்துக்கிட்டே சொல்றா அம்மனுக்கு. அவனு இந்த அப்படின்னு சொல்லிட்டு வராது சிரிப்பை ஃபேஸ்ல கொண்டு வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். அப்போ அவளும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. அவனும் வாய்க்குள்ளேயே உனக்கு எப்போ தான் பசிக்காம ஏந்திக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு என்னைக்கு தான் பசிக்காம ஏந்திக்குது அதான் உன் பேரில் ஒரு கண்ட்ரிக்கே பேர் வச்சுக்காங்களே ஹங்க்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கடுப்பில். அப்போ அவளும் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் இல்லை அடுத்த வாய் சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும் அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேராக பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் அப்படியே அவன் கையை நீட்டிட்டான். அப்போ அவளும் ஆடு வாங்க வரவ திரும்பவும் அவனை நேலுங்க அப்படின்னு ஊதிட்டே பண்ணிட்டிக்கா. அவள் இப்படி பண்ணிட்டு அவனும் என்ன செஞ்சிடறா கொச்சிக்கா வெட்ட அவள் வாய் உள்ள வச்சு விட்றான். அப்போ அவளும் அது தெரியாம கடிச்சிடுறா. அப்போ அவனும் நல்லாய்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவளும் அப்படின்னு கத்துறா. அப்போ இப்படானும் என்னாச்சு மிளகு ஏதாச்சும் கடிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அம்மனு ஃபாஸ்ட்டாக அது ஃபுட்டு கொஞ்சம் ஸ்பைசி ஆகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும் அப்படின்ட்டு சொல்லி அந்த ஸ்பைஸில் பண்ணிக்கிட்டீக்கா. அப்போ அம்மாவும் என்னாச்சு ரோஷினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவனும் அது சாப்பாடு ஸ்பைசி ஆகிக்குது குட்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரோஷினியும் இல்லைம்மா அது இவட்ட லவ் பார்த்ததுக்கு அப்புறம் என் கண்ணில் கண்ணீர் வருது. அப்போ அவனும் குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து கொடுக்குறான். அப்போ அவளும் அவன்கிட்ட கையை பிடிச்சி அமர்த்திக்கிட்டே இந்த லவ்வை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அம்மாவும் ஆமாம் இதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனும் இன்னொரு வாய் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவளும் அப்படின்ற மாதிரி பார்க்குறா முறைச்சி. அப்போ எல்லாரும் செம்ம வைப்பாக டான்ஸ் ஆடுதுவோ. அம்மனும் ரோஷினியும் டான்ஸ் ஆட சொல்ல அப்படி க்ளோஸாக வந்துடுவோம். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டிக்குதுவோ. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் செம்ம வாய்ப்பாக டான்ஸ் ஆடிட்டு சொல்ல பார்த்தா அப்போ பார்த்தா நம்மளோட ரெட் மூன் ஆஃப் கோயின் அம்மன் வீட்டுக்கு முன்னால் லேண்ட் ஆகுறாங்க. இங்கே எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டிருக்காங்க. அப்போ பார்க்க அவங்களும் இப்படி கை நிட்டுறாங்க. அப்போ பின்னால் இருந்து அந்த மூன் வந்து மறைஞ்சிடுறு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே தான் வராங்க. அப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டிருக்காங்க. கரெக்டாக அவங்க வராங்க. அப்போ சவுண்ட் கேட்டதும் எல்லாரும் என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குதுவோ. அப்போ அவங்க வராங்க எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டே இருக்குதுவோ அவங்கள. அப்போ அவனும் அவன் கையை நிட்டுறான். பார்க்க அவன் ஸ்டிக் அவன் கைக்கு வந்துடுறு. ரோஷினியோட மைண்டுக்குள்ள அவ சிகப்பு நிலாட ராணி நீங்கள் மட்டும் மணி அடித்து நிலாவை உடைச்சிட்டிங்கன்னா அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்றது தான் மைண்டுக்குள்ளே வந்ததும் அவளும் என்ன நடக்குது இங்க இவ சிகப்பு நிலாட ராணியாச்சே இவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னு ஷாக்காகி கேட்குறா. அப்போ அவங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ அவங்களும் நீங்கள் தானே சிகப்பு நிலாவை உடைச்சிங்க அப்போ என்ன சிச்சுவேஷன் தெரியாமல் இந்த பேபி அவங்க வேற இது வரைக்கும் நாங்கள் சிவப்பு நிலாவை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி தான் பேபி அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ அவனும் இவங்க யாருமே இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ரோஷினியும் முன்னால் வந்து நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது என்கிட்டே சொல்கிறதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கணும். நான் தான் அந்த சிவப்பு நிலாட ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனும் இருந்துட்டு போகட்டும் என் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம்னா நாங்கள் பின் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோபுரம் மணி அடித்தா என் தூக்கம் கலைஞ்சிரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சும் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி டெரராக கேட்குறாங்க. நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். நாங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுடைய ஃபேமிலிக்காக தான். மறுபடியும் தேவைப்பட்டால் அதை பண்ண தயார். நிச்சயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரோஷினி ஸ்ட்ராங்காக சொல்கிறா. அப்போ அவங்க கையில் சம்திங் எதுவும் வச்சுருந்தாங்களே ஸோ அதில் இருந்து அவங்கள்ட்ட கை எடுக்கிறாங்க. பார்க்க அதை அப்படியே நெக்கிட்டு எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ அவங்க கையை நீட்டுறாங்க. அவங்க எதுவும் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு அம்மன் ரெடி ஆகிக்கான். அப்போ அவங்க என்னென்னா போயிட்டு அவனையும் ரோஷினியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்னடா நடக்குதுன்னு புரியாமல் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்குதுவோ.
அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்க பொசிஷனுக்கு போனவங்க, உங்க 2 பேருக்கும் என் நன்றிகள். அப்ப அம்மனும் ரோஷனும் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டீங்கதுவோ, நான் 1000 வருஷம் தூக்கத்திலேயே இருந்தேன். நீங்க தான் என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டீங்க. நீங்க தான் என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பேபி அவங்க வேற, அம்மா பாருங்க 1000 வருஷம் தான் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மார்னிங் 8 o'clock பாட்டி தூங்கினா கூட எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்களும் கட்டுப்பா பேபி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஷனியும் சாஃப்டா, நாங்க செஞ்சதெல்லாம் எங்கிட்ட ஃபேமிலிக்காகத்தான்னு சொல்றா. உங்க ஃபேமிலி மேல அனுபவிச்சிக்க உங்களை அந்த ஃபேமிலியை ஏன் வெறுத்து ஒதுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு ஏன்னா அப்படின்ற மாதிரி அமனும் ரோஷனியும் பாக்குதுவோ. அப்ப அமண்ட மைண்டுக்குள்ள கபீரை பதிலத்தை ஞாபகம் வருது. அப்ப அவனும் ஹோ அப்ப நீங்க கபீரையும் மீட் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த விஷம் மனுஷன் தான் என்ன இங்க அனுப்பிக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவனும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் உங்களை தண்டிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றா. அப்ப குட்டியும் இன்னசென்டா, அப்ப நீங்க எங்களை தண்டிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவங்களும் இல்ல புத்திமதி சொல்றதுக்காக வந்தேன். 1000 வருஷமா என் ஃபேமிலி தான் சிகப்பு நிலாவை பாதுகாத்துட்டு அப்படி சொன்னது ரோஷனியும் ஷோக்கா, நீங்களும் உங்களோட ஃபேமிலியுமா அப்படின்னு கேக்குறா. சிகப்பு நிலாவை பாதுகாக்கிறது நூறாணியிட குடும்பம். யாராவது சிகப்பு நிலாவை பார்த்தாலே நாங்க தண்டிப்போம். ஒருத்தரையும் விட்டு வச்சதில்ல. ஆனா நீங்க சிகப்பு நிலா மொத்தத்தையும் உடைச்சிக்கீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சாராவும் ஆனா நீங்க சிகப்பு நிலாட பிரின்சஸ் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப அதுக்கு ஷைமாவும் அதோட நீங்க எங்களை மன்னிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் தண்டனை கொடுக்கறத தடுக்க முடியும், ஆனா தண்டனை கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள என்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவனும் நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்கிட்ட நெக்ஸ்ட் சீனை பார்த்தா அப்ப அமனும் அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க நம்ம 2 பேரையும் தேடிதான் வருவாங்க. ஏன்னா நாம 2 பேரும் தான் அந்த சிகப்பு நிலா கோபுரத்தை உடைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப மாயமாவை பார்த்து நீங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இம்ரானும் ஆண்டி ஃபர்ஸ்ட் என்ன எங்க இருந்து கூட்டிட்டு போங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப ரோஷனியும் நீங்க எங்க போறீங்க, இவரு நம்ம கூட கோபுரத்துல இருந்தாரு, யாராச்சும் தேடி வந்தா. ஐயோ ஆமா, வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாமா, நான் உங்க கூடயே இங்கேயே இருந்துடுறேன். நான் பண்ண போற ஃபைட்டை பார்த்து ஹிஸ்டரியிலேயே பேர் எழுத போறாங்க, அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. தைரியசாலி இம்ரான் மட்டும் இல்ல, திறமசாலி இம்ரானும் வரும், பாகுபலி ரோஷினின்னு வரும். என்ன சொல்றீங்க? இம்ரான் பிளஸ் ரோஷினி, ரோஷன் அண்ட் ரோஷ்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டினது ரோஷினி வேணாண்டா ரோஷன் தான் அப்படின்னு சொல்றா. இல்ல அப்படின்னு அவன் சொல்ல வர அதுக்குள்ள அவனும் அவன் கையை பிடிச்சிட்டே நீ எப்படி ஃபைட் பண்ணுவ, அவன்கிட்ட பவர் சீக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனு அப்படின்னு சொன்னதும் அவனை கையை பிடிச்சி அமர்த்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேக்குறான். அவனை அம்மன் வேணா விட்டுரு, என்னால 1 லிட்டர் பால் பாக்கெட்டை கூட ஒழுங்கா தூக்க முடியாது அப்படின்னு சொல்ல எப்படி அவங்க அடிக்கிறது அப்படின்னு சொல்றான். ஃபைட் பண்ணி அவங்களோட கதையை முடிச்சிடுவேன் என்ன அப்படின்னு சொன்னதும் இல்ல என்னால ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையே ஒழுங்கா திண்டு முடிக்க முடியாது அப்படிங்க சொல்ல எப்படி அவங்க கதையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் அப்ப நீ ஃபைட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டதும் சண்டையா, சண்டைனா நான் எப்படி சண்டை போட முடியும், தியேட்டர்ல பாகுபலி படம் பார்க்க போயிருந்தேனா, அப்ப அதுல ஃபைட் சீன்ல நான் வெளியே வந்துட்டேன் தெரியுமா, ஏன்னா பயம்தான், ஏன்னா எனக்கு இந்த ஃபைட்டு பிளட் எல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா யாரும் ரோஷினி இம்ரான் ரோஷன் தாண்டி கதையெல்லாம் விட்டுட்டிக்க மாட்டாங்க புரியுதா. ரோஷினி அப்படின்னு சொல்றா. அப்ப அவனும் ஆக மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். அவளும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப அவனும் மாயமா ஃபர்ஸ்ட் இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாருமா வந்து நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுதுவோம். அப்ப அவனும் டென்ஷனா அம்மா நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு நானும் ரோஷினியும் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பாட்டி என்னன்னா ஆனா அமன் நாங்க உன்னையும் ரோஷினியும் தனியா விட மாட்டோம் அமன். அப்ப சாராவும் அண்ணா நம்மட பவரே நம்மட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்றா. அப்ப சாய்மா அதுக்கு நம்ம ஒன்னா இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ரோஷினியும் ஆனா நம்ம ஒண்ணு செய்யணும், நம்ம குட்டியை எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும், ஏன்னா குட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா சாராவும் எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க குட்டியை தாராளமா வைக்கலாம் அப்படின்னு சொல்றா. இம்ரான் என்னன்னா
இங்கே பாருங்க சிஸ்டர், என்னையும் கொஞ்சம் அங்கேயே விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் இம்ரான் அப்படின்னு சொன்னதும் தான் அவனும் அப்படின்னு வாயிலே கையை வச்சுக்கிறான். அப்போ சாரா, மிஸ்டர் குட்டி வாங்க டியூஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரா. அப்போ குட்டியும், அக்கா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் சொன்னதுக்கு அவளும், மிஸ்டர் குட்டி நீங்கள் இங்கே சேஃபாக இருப்பீங்க. அவன் அப்படி சொன்னதுக்கு அவன் திரும்பி பார்க்குறான். பார்க்க அந்த ஒரு ரகடான ஒரு போய் நிற்பானே, அவனையே முறைச்சி பார்த்துட்டிக்கான். அப்போ அவனை பார்த்துட்டு, இல்லை நான் உண்மையிலேயே இங்கே சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்க குட்டி, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்கள் டீச்சர்கிட்ட பேசுகிறேன். எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப நல்லது தானே. ஓகேயா? இப்போ நீங்கள் போங்க. பாய் மிஸ்டர் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே விட்டுட்டு போய்த்துடுறா. அப்போ குட்டியும் திரும்பி பார்த்தா அந்த பொடியும் அடிக்க போகிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டிக்கான். குட்டியும் பயந்து போய்த்து பார்த்துட்டிக்கான் அவனை. அதுக்கப்புறம் அவன் அடிக்க போகிற மாதிரி தூரம் இவனும் பயந்து போய்த்து ஓரத்தில் ஒளிஞ்சிடுறான். ஒளிஞ்சி பார்க்க அந்த விளக்கை எடுத்து பார்க்குறான். அப்போ பார்த்தா ஏஞ்சல் என்னடா படுத்துட்டீக்கா. ஏஞ்சல் வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டேக்கா. அது நல்லா ஹான்னு படுக்குது. தாக்குதல் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், நீங்கள் எல்லாரும் வெவ்வேறு ரூமில் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அம்மாவும், ஆனால் எங்கிட்ட சக்தியும் எல்லாரும் ஒன்றா ஐக்கிறது தான், நாங்கள் பிரிஞ்சுட்டோன்னா எங்கள் சக்தியும் பிரிஞ்சு போய்த்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்களும், சக்தி ஒரே பக்கம் தான் ஈக்கணும், ஆனால் கண்ணு எல்லா பக்கமும் ஈக்கணும். அப்புறம் இந்த நிமிஷத்துல இருந்து எல்லா பக்கமும் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா யார் எப்படி தாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேபி அவங்களும், அது சரி, நம்ம யாரு மேலே கண்ணு வைக்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பபிள்ஸ் வீசுறாங்க. பார்க்க அது எல்லாருக்கும் முன்னாலேயும் போயிட்டு நிற்குது. அப்போ அந்த பபிள்ஸ் எல்லாரும் கையில் எடுக்குதுவோ, அது பார்க்க ஸ்டோனாக மாறிடுறு. அப்போ அவங்களும், இந்த கல்லை எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க, ஆபத்து உங்களை நெருங்கி வரும்போது இது ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டியும், அப்போ இது ஜொலிக்கு சொல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கண்ணை மூடி ஒளிஞ்சுக்கோங்க, அமைதியாகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியணுமா, கண்ணை மூடணுமா, ஏன் அப்படின்னு சாராவும் சைமாவும் கன்ஃபியூஸ்டாக கேட்டதும், இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நான் என்ன சொல்லணும் அதை பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க.